பெருமானாருக்கு ஒரு தடவை கோபம் வருகிறது. தௌபாவுக்காக அந்த பெண் வந்திருக்கிறார். அடித்த அடி தலையில் பட்டு ரத்தம் தெரிக்கிறது சொல்ல சொன்னார்கள், காலித் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். யாரு தெரியுமான்னு கேட்டார்கள். அந்த பெண்ணுடைய ஜனாசாவை முன்னாடி வைத்து இஸ்திக்ஃபார் கேட்டது காத்தமுல் அன்பியா, இந்த உலகத்தினுடைய இறுதி நபி, இந்த மனித சமூகத்துக்கு வந்த ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த ஜனாசாவை முன்னாடி வைத்து விபச்சாரி என்று சொல்லவில்லை ரசூலுல்லாஹ், ஜன்னாவுடைய பெண், ஜன்னாவுடைய சர்டிபிகேட் பெற்ற பெண் என்றார்கள். என்னை விட மூசா அதிகமாக நோவிக்கப்பட்டார் என்றார்கள். மைக்கை பிடித்து குரலை செய்து அன்பாந்தவர்களே என்று பேசுற மாதிரி குரலை செஞ்சு பேசலாமே, ஏன் இப்படி உயர்த்தி பேசுறீங்க? சில பேர் சொல்லுவார்கள் இதெல்லாம் பிழை, இப்படி பேசக்கூடாது என்று. அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் படித்த மார்க்கத்தில் பெருமானார் மிம்பருக்கு ஏறினால் முகம் சிவந்து விடும், குரல் உயர்ந்து விடும், அந்த அளவுக்கு பயங்கரமாக சொல்லுவார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே நான் மறுமையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? மறுமையை எச்சரிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அழுகை வருமா? அந்த சஹாபி அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் பள்ளிவாசல் இருந்திருக்கிறோம். பெருமானார் துண்டை போட்டிருந்தார்கள். 3 முறை சொன்னார்கள், குரல் உயர்ந்து விட்டது, மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள். பெருமானுடைய முகம் சிவந்து மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள். 3வது முறை சொன்னார்கள், மறுமை எச்சரிக்கிறேன் என்றார்கள். தோளிலே உள்ள துண்டு கீழே விழுந்தது. நான் பார்த்தேன், எங்களுடைய தோழர்கள் எல்லோரும் கையை கொண்டு போய் முகத்தில் வைத்தார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். திருக்குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் திருக்குர்ஆனில் அதிகமான பெயர்களை காணோம். பெருமானுடைய மனைவிமார்கள் பெயர்களை காணோம், பெருமானுடைய பிள்ளையுடைய பெயர்களை காணோம். திருக்குர்ஆனை முழுக்க முழுக்க ஒரு நபி ஒரு விதத்தில் இப்பொழுது சொல்லப்பட்டால் மூசா நபி, அதே மூசா நபியுடைய சம்பவம் இன்னொரு இடத்தில் வரும். நீங்கள் 1000 லட்சம் புதுசாக படிக்க வேண்டிய தேவையில்லை. இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற கன்செப்ட் அதிகம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.